எக்லெஸ் கேரட் சாக்லேட் கேக் இவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், இவ்வளோ சாஃப்டாக இருக்கும்னு எனக்கு இது நாள் வரைக்கும் தெரியல. ஸோ இனி எப்போ கேரட்டை பார்த்தாலும் கண்டிப்பாக இது செஞ்சிருவேன்னு நினைக்கிறேன். ஒன்றும் கிடையாது, எல்லா நார்மலாக சாக்லேட் கேக்குக்கு போடுற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் தான். மைதா மாவு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் சுகர், கொஞ்சமாக கர்டு, எக்லெஸ் இல்லையா அதனால் கர்டு, ஒரு பிஞ்ச் சால்ட்டு, இது எல்லாத்தையும் போட்டு சுகரை கொஞ்சம் பவுடர் பண்ணி போட்டுக்கணும். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் துருவின கேரட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேக் பண்ணி எடுத்தோம்னா செம்ம செம்ம சாஃப்ட்டு, சொல்லவே முடியாது. இது எக்லெஸ் அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க, அந்தளவுக்கு ஒரு சாஃப்டாக இருந்தது. இது மேலே அப்படியே இந்த சாக்லேட் க்ரீமை ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நான் என்னால் அதை எடுக்க முடியல, பட் கேக்கை மட்டும் எடுத்திருக்கேன். பாருங்கள் அப்படியே பீயுது பாருங்கள், செம்மையாக இருந்தது. இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அது மேலே லைட்டாக சுகர் சிரப் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டு.